இன்றைக்கி நம்ம சோயா சாஸ் மேகி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் எத்தனை மேகி வேணுமோ அத்தனை மேகி மசாலா பேக்கெட் நம்ம போட்டுட்டு, இப்போ 3 நான் இங்கே போட்டிருக்கிறது 3 பேக்கெட் போட்டிருக்கேன். ஸோ 3 மசாலா பேக்கெட் நல்லா ஊற்றிட்டு சோயா சாஸை ஊற்ற போகிறோம். சோயா சாஸ் வந்து நிறையா ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஹாஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும் சோயா சாஸுக்கு. ஸோ சோயா சாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம ஒரு மேகிக்கு நார்மலாக எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அவ்வளோ தண்ணி. இப்போ ஒரு மேகிக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இங்கே 3 மேகி போடுறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஸோ மேகியை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு திருப்பியும் ஒரு 6 ஸ்பூன் சோயா சாஸ் மேலே ஊற்றிட்டு மேகியை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லா மேகி நல்லா மெதுப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி அது தண்ணி இறங்குற வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான சோயா